உள்ள பார்வையில் மாற்றங்கள் தேவையாக இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த மக்கள் எங்கிருந்தோ இங்கு வந்து இங்கு ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த வளங்களை பயன்படுத்தி தம் வாழ்வை செம்மையாக அமைத்து கொண்டவர்கள் அல்ல இந்த மலையக மக்கள். அவர்கள் எந்த ஒரு புராதன சமுதாயத்தை போலவும் காடு கொண்டு நாடாக்கியவர்கள். அவர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இலங்கையில் அவர்கள் மத்திய மலைநாட்டில் மனித நடமாட்டம் இல்லாத காடுகளை தான் என்ன புகையிரதங்களாக இருக்கலாம், அதனோடு ஒன்றிணைந்த ஏனைய பொருளாதாரத்துறை வளர்ச்சியாக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதியினுடைய விருத்தியாக இருக்கலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த பெருந்தோட்டத்துறை வளர்ச்சியோடு ஒன்றிணைந்ததாக காணப்படுகின்றது. ஆக நவீன இலங்கையினுடைய உருவாக்கம் பெருந்தோட்டத்துறை வளர்ச்சியினோடு இணைந்ததாக இருப்பதால் நவீன இலங்கையை கட்டியெழுப்பிய உழைப்பு சக்தியில் முதன்மையானவர்களாக இந்த மலையக தமிழர்கள் விளங்குகிறார்கள். பெருந்தோட்டத்துறை வளர்ச்சியையொட்டி நாடும் நாட்டில் உள்ள ஏனைய துறைகளும் வளர்ச்சி அடைந்த அளவுக்கு மலையக மக்களினுடைய வாழ்க்கை முறை வளர்ச்சி அடையவில்லை. இன்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியவர்களாக அவர்களுள் ஒரு குழுவினர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கான போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை. மிக குறைந்த அளவு சம்பளம், அதுவும் தினக்கூலி அடிப்படையில் இன்றும் பெறுகின்றவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். தோட்டங்களில் வாழ்கின்றவர்களுக்கு காணி உரிமை, வீட்டுரிமை என்பன இதுவரை வழங்கப்படவில்லை. அவ்வாறு இந்த வெள்ளை காலனி அரசு, வெள்ளை துறைகள், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சுதேசி அரசு என எல்லாமே அம்மக்களினுடைய உழைப்பையும் உணர்வையும் மதிப்பளிக்காது அவர்களை சுரண்டுவதிலும் அவர்களை சிதைப்பதிலும் தான் அக்கறையுடன் செயற்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக நல்ல உதாரணம் சொல்லலாம். குறிப்பாக இலங்கையில் 1820 நாம் ஒரு எல்லையாக வைத்தால் 820களில் இலங்கையில் குடியேறினார்கள் என்று கொண்டால் 1921ஆம் ஆண்டு வரை அம்மக்களுக்கு எவ்விதமான அரசியல் உரிமையும் இந்த நாட்டில் வழங்கப்படவில்லை. 1921 தான் முதல் இந்தியர் சார்பாக ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்துக்கு சட்டவாக்க சபைக்கு அனுப்பப்படுகிறார். அதுவும் வழங்கக்கூடாது என்று 1921ஆம் ஆண்டிலேயே எதிர்ப்பு கிளம்புகிறது. 1931ஆம் ஆண்டு டொனமூர் குழுவினர் சர்வசன வாக்குரிமையை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து பல்வேறு தரப்பினர் இந்த மக்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 1936ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபையில் வாக்களிப்பதற்கான உரிமை இந்த மக்களுக்கு மறுக்கப்படுகின்றது. 1948ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை நாடற்றவர்களாக ஆக்குகிறார்கள். பிறகு அந்த நாடற்றவர்களால் ஆக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு காணும் வகையில் 1964ஆம் ஆண்டு ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை என்ற உடன்படிக்கையை கொண்டு வருகிறார்கள். அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் 5 லட்சம் தமிழர்கள், இலங்கையில் வாழ்ந்தவர்கள் இந்தியாவுக்கு மீள அனுப்பப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். அதனை போலவே மலையகம் எங்கும் இடம்பெற்ற இனக்கலவரங்களால் தொடர்ந்து நடக்கின்றன. 58, 71, 72, 77 இப்படி தொடர்ந்து இடம்பெற்ற இனக்கலவரங்களால் அங்கு இருப்பது பாதுகாப்பு தராது என கருதிய பலர் வடக்கு கிழக்கை நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களுக்கு போனால் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதி வடக்கு கிழக்குக்கு வருகிறார்கள். மீதமுள்ளவர்கள் தான் இன்று மத்திய மலைநாட்டில் வாழ்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது வரலாறு முழுவதும் சிதைக்கப்பட்ட மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் தொடர்ந்து ஒரு குழுமமாக ஒரு இடத்தில் வாழ முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டுள்ளார்கள். இது மட்டுமல்ல, இன்று 200 ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இந்த காலத்திலும் அம்மக்கள் இலங்கை பிரஜையாக இன்னும் முழுமையாக உருவாக்கப்பட்ட தமிழர், இந்திய வம்சாவளி தமிழர் என்ற அடிப்படையில் 2ஆம் தர பிரஜைகளாகவே நடத்தப்படுகின்றார்கள். இப்போ பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த கடந்த கால வாழ்க்கை நிலைமையை பார்த்தா மிகவும் துயருக்கும் வஞ்சிப்புக்கும் சிதைப்புக்கும் உட்பட்ட ஒரு சமூக குழுமமாக இந்த மலையக தமிழர்கள் காணப்படுகின்றார்கள். இப்படியாகத்தான் அவர்களுடைய 300வது ஆண்டு விடுகிறது. அப்படி விடுகின்ற 300வது ஆண்டை நாங்கள் அந்த 200வது நிறைவை எவ்வாறு மகிழ்ச்சியாக கொண்டாடுவது? 200 வருட காலமாக அந்த மக்கள் கடந்து வந்த பாடுகளையும் குறிப்பாக அவர்கள் அனுபவித்த துயரங்களையும் அதனை போலவே நவீன இலங்கையின் உருவாக்கத்தில் அம்மக்கள் வழங்கியுள்ள பங்களிப்பை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்த வேண்டும். அவர்களினுடைய உழைப்பினால் தான் இந்த நவீன இலங்கையை உருவாக்கம் பெற்றுள்ளது என்பதை ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை போலவே இந்த காலனி அரசு, வெள்ளை துறைகள், இந்த சுதேசி அரசு, மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகள், இந்திய அரசு என எல்லாமே இந்த மக்களினுடைய எவ்வாறு ஓரங்கட்டின, இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை எவ்வாறு மீறின, அந்த மக்களை எவ்வாறு சிதைத்தன, இவற்றை கண்டறிதல்.
அதற்கு அடுத்ததாக இந்த மக்கள் உண்மையாகவே எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை ஆவண அடிப்படையில் ஆழமான ஆய்வுகளை செய்து அந்த வாழ்க்கை நிலைமையை கண்டறிந்து அந்த துயரத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகளை கண்டறிதல். இதற்கு அடுத்ததாக இனி கடக்க உள்ள மூன்றாவது நூற்றாண்டை செம்மையாக கடந்து செல்வதற்கான பாதைகளை இட்டு தருதல் முதலிய பலவற்றை செய்து கொடுப்பதற்கான ஒரு நினைவு கூறலாக இந்த 200வது ஆண்டு நினைவு அமைந்தால் அது ஒரு பயனுடையதாக இருக்கும். பொதுவெளியில் எவ்வாறான ஒரு கருத்தாக்கம் நிலவுகிறது, பொதுவெளியில் இவ்வாறான ஒரு பார்வை நிலவுகிறது என்பது மிக முக்கியமான கருத்து. என்னென்னு கேட்டால், இந்த மலையக மக்கள் என்பது சொன்ன பிறகு பெரும்பாலும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது இவர்கள் எல்லோருமே தோட்ட தொழிலாளர்கள். இந்த தோட்ட தொழிலாளர்கள் எப்படின்னு கேட்டால் வறுமையும் துயரமும் நிறைந்த வாழ்வை வாழ்பவர்கள். இதற்கு அடுத்ததாக இவர்கள் வளர்ச்சியற்ற ஒரு தேக்க நிலை சமூகம், அதாவது இவர்கள் வறுமையும் துயரமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்ற வளர்ச்சியற்ற தேக்க நிலை தொழிலாளர் சமூகம் என்ற ஒரு பார்வை தான் ஒரு பொதுவெளியில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு கேட்டால் நிலை பெற்றிருக்கு. ஆனால் அம்மக்களுடைய வாழ்வையும் வரலாற்றையும் நீங்கள் ஆழமாக எடுத்து பார்த்தால் இந்த கருத்தாக்கம் முற்றிலும் பொருந்துவதாக இல்லை, முற்றிலும் பொருத்தம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால், இலங்கையில் குடியேறிய தொடக்க காலத்தில் அம்மக்கள் அரை அடிமை நிலையில் நடத்தப்பட்டார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அக்கால ஐரோப்பிய அதிகாரிகள் சிலர் நீக்ரோ அடிமைகளை விட மோசமாக இவர்கள் நடத்தப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆக அரை அடிமை நிலையில் இலங்கையில் வாழ தொடங்கியவர்கள் இன்று நாட்டினுடைய தேசிய சிறுபான்மை இனங்களுள் ஒன்றாக தன்னை உணர்கிறார்கள், தன்னை அடையாளம் காண்கிறார்கள். அதனைப் போலவே தன்னுடைய மொழியையும் பண்பாட்டையும் பேண வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதை பேணுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அரை அடிமை நிலையில் இலங்கையில் வாழ ஆரம்பித்தவர்கள் இன்று தம்மை தனித்த ஒரு தேசிய இனமாக உணர்கிறார்கள். அப்போ இந்த வளர்ச்சியை நாங்கள் பார்த்தால்தான் மலையக சமூகம் குறித்த ஒரு புரிதலை தெளிவாக ஏற்படுத்தி மனிதர் வாழ்கின்ற பகுதிகளாகவும் மாற்றி அமைத்தார்கள். இதுதான் புராதன காலத்தில் உலக நாகரிக தொடக்கத்தில் எல்லா நாகரிக சமூகமும் செய்தது, காடு கொண்டு நாடாக்கியது. அதைத்தான் மலையக தமிழர்கள் இலங்கையில் செய்தார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மக்களும் நாட்டில் உள்ள ஏனைய இனங்களைப் போல மண்ணின் மைந்தர்கள் தான். அந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற உணர்வு மலையக மக்களுக்கும் வேண்டும், இங்கே உள்ள ஏனைய இனங்களுக்கும் வேண்டும். நான் சொல்லலை ஏனைய இனங்கள்கிட்ட மட்டும்தான் அது இருக்குன்னு நான் சொல்லவில்லை, மலையக மக்களிடமும் இருக்குது. மலையக மக்களிடமே என்ன உணர்வு இல்லைன்னு கேட்டால், இந்த இலங்கை என்னுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்டது என்ற சிந்தனை பெரும்பாலான மக்களிடம் இல்லை. ஆகவே அவர்கள் உணர வேண்டும், இந்த இலங்கை நவீன இலங்கையை உருவாக்கிய உழைப்பு சக்தி நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணை உருவாக்கியவர்கள் நாங்கள் என்று. அந்த உணர்வும் அவர்கள் தமது அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான உள்ளார்ந்த ஒரு துடிப்பினை, உள்ளார்ந்த சக்தியினை வழங்கும். அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அதை உணர்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த 200வது ஆண்டிலேனும் 200வது ஆண்டு நிறைவிலேனும் நாம் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், இந்த ஒரு புராதன சமுதாயத்தைப் போலவும் காடு கொண்டு நாடாக்கிய சமூகத்தினர் என்ற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். அந்த உணர்வு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வழி சமைக்கும். ஆக இறுதியாக சொல்கின்றேன், இந்த 200வது ஆண்டு நிறைவு 300வது ஆண்டினுடைய விடியலிலேனும் இந்த மலையக தமிழர்கள் முற்றுமுழுதாக இலங்கை பிரஜைகளாக, முழுமையான இலங்கை பிரஜைகளாக வாழ வேண்டும், அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதும், அதனைப் போலவே இந்த மலையக மக்களை சுதந்திரமும் சமத்துவமும் கொண்ட மனிதர்களாக இங்குள்ள சக மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதும், அவர்கள் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் அவசியமானது. அதற்கான தேவைகளை செய்து கொடுப்பதாக இந்த 200வது ஆண்டு நிறைவு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும். ஆகவே இந்த 300வது ஆண்டாவது மலையக மக்களுக்கு நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை, சகல உரிமைகளும் உள்ள சக மனிதர்களைப் போல, ஏனைய இனங்களைப் போல நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர் என்ற உணர்வையும் அதை சார்ந்த வாழ்வையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும்.